நண்பர்களே வணக்கம். ஆயிஷா நடராஜன், இரா நடராஜன் எழுதிய சிறுகதைகள் படித்தேன். ரொம்ப அற்புதமா இருக்குங்க. மைண்ட் ப்ளோவிங்கா இருக்கு. எப்படி இது மாதிரியான தீமை பிடிக்கிறாருன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கவே முடியல. இதுதாங்க கதை. 6 இளைஞர்களை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. இந்த 6 இளைஞர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. 6 இளைஞர்களுக்குமே விளையாட்டு வீரர்கள், தடகள போட்டி விளையாட்டு வீரர்கள். ஒருத்தர் கால்பந்து, ரன்னிங் ரேஸு, கபடி, நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் மாதிரி எல்லாமே ஸ்டேட் லெவல் பிளேயர்ஸ். இவங்களை எல்லாரையுமே கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. அதுவும் இரவு நேரத்துல மின்சாரம் கூட இல்லை. இந்த போலீஸ் ஸ்டேஷனை பத்தியான விவரிப்புகள்லாம் வருது. விசாரிக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு தெரியுங்களா? லோக்கல்ல ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குது. இந்த கிரிக்கெட் போட்டிய இவங்க நடத்த விடாம பண்றாங்க. நடத்துறவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, ஆடுறவங்களையும் ஆட வேணாம்னு சொல்றாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஆனா உண்மையாவே இவங்க எதுக்கு போறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர்கள் தடகள வீரர்களுடைய இம்பார்ட்டன்ஸ், இதனுடைய பிரதித்துவம் இல்லைன்னு சொல்றதுக்காக உள்ள முழக்கம் போட தான் போறாங்க. இவர் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்பாரு. சார், 24 கோலை ஹாக்கியில் அடிச்சு யூஎஸ்ஏ நம்ம தோற்கடிச்சிருக்கோம். ஆனா ஹாக்கி இன்று வரை தேசிய விளையாட்டாவே ஆகல. அது மட்டும் இல்ல, மில்கா சிங், மிகில் சென் போன்ற தடகள விளையாட்டு வீரர்களை, பதக்கங்கள் குவித்த வீரர்களை நாம இந்த நாடு பட்னியிலையும் வறுமையிலையும் தான் போட்டிருக்கு. இதே பீலேன்னு ஒரு கால்பந்து விளையாட்டு வீரர், அவருக்கு அந்த நாட்டுல 1000 சிலைகள் வச்சிருக்காங்க. ஆனா இங்க அற்புதமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த தியான் சந்துக்கு யாருன்னு கூட தெரியாது அவரை. இன்றைய இளைஞர்களுக்கு இந்த கிரிக்கெட் போன்ற பிரதிநிதித்துவமும் இந்த விளம்பர யுத்தியும் சேர்த்து மற்ற விளையாட்டை முழுங்கிருச்சு. எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க கிரவுண்டுக்குள்ள போயிட்டு எங்களுக்காக அத்தனை பேர் மத்தியில முழக்கங்கள் போடலாம் தான் நினைச்சோம், கோஷங்கள் போடலாம் தான் நினைச்சோம். நாங்க ஏதோ வெடிகுண்டு வீசுறவங்களோ இல்ல தீவிரவாதியோ இல்ல விளையாடுறவங்கள அட்டாக் பண்றதோ நாங்க பண்ண போறதில்ல. ஜனநாயக முறையில எதிர்ப்பு தெரிவிக்கலாம்னு நினைச்சோம். நீங்க இப்படி கூப்பிட்டு எங்களை விசாரிக்கிறீங்க சார், நியாயமா சார்? ஒரு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இன்ஸ்பெக்டர் ஆகிய உங்களுக்கு நான் எங்களுடைய குரல் புரியுதான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு அவரு. இன்ஸ்பெக்டருக்கு பாதி பட்டும் புரிஞ்சும் புரியாம தான் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. சரிடா தம்பி, நீங்க நாளைக்கு விளையாட்டை நிறுத்தலாம்னு நினைச்சீங்க, ஆனா வெளியே பாருங்கன்றார். வெளியே பார்த்தா சோறு மழை கொட்டிட்டு இருக்குது. இந்த தீம் எடுத்துக்கொண்ட விதமா இருக்கட்டும், இந்த கான்வர்சேஷன், இந்த போலீஸ் ஸ்டேஷன் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் இருக்கட்டும், இல்ல இது அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த கேரக்டர், இந்த முடிக்கக்கூடிய அந்த கிளைமேக்ஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸா எடுத்திருக்காரு, ஃபர்ஸ்ட் கிளாஸா எழுதியிருக்காரு. அவசியம் படிக்க வேண்டிய ஒரு கதை, வித்தியாசமான கதை. இது மாதிரியான கதைகளை வேற எங்கேயும் படிக்க முடியாது. இரா நடராஜனுடைய சிறுகதைகள் வாசியுங்கள் நண்பர்களே.